இன்றைய பஞ்சாங்கம் மே 25, 2025 தமிழ் விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் 11ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. அஸ்வினி நட்சத்திரம் காலை 11 மணி 13 நிமிடம் வரை, அதன் பிறகு பரணி நட்சத்திரம். தேய்பிறை திரையோதசி திதி மதியம் 3 மணி 53 நிமிடம் வரை, அதன் பிறகு சதுர்தசி திதி. சித்த யோகம். கன்னிராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று மாத சிவராத்திரி. இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, 8 மணி முதல் 9 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, 11 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, பிற்பகல் 2 மணி முதல் 4 மணி வரை. இன்றைய ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய யமகண்டம் நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 1:30 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் பிற்பகல் 3 மணி முதல் மாலை 4:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சந்திரன், ரிஷபத்தில் புதன் சூரியன், மிதுனத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி சுக்கிரன். இன்றைய ராசிபலன். மேஷ ராசி. இன்னைக்கு உங்க ராசியில சந்திரன், அதுவும் சுக்கிரனின் நட்சத்திர சாரத்துல டிராவல் பண்றாரு. முதல்ல கேதுவோட நட்சத்திரத்துல காத்தால 11 மணி வரைக்கும், அதன் பிறகு சுக்கிரனின் நட்சத்திர சாரம். அதனால இன்று உங்களுக்கு பூர்வ புண்ணிய பலம் அதிகரிக்கும், மனோதிடம் அதிகரிக்கும், ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். நிலம் சார்ந்த முதலீடுகளில் லாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு இன்று நற்செய்திகள் வரும். வியாபார வளர்ச்சி ஏற்படும். புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். நீங்க சொந்தமா வீடு கட்டியிருந்தீங்க, இல்ல வீட்டை பராமரிக்கணும் அப்படின்னா அது சம்பந்தமான லோன் சாங்ஷனிங் ப்ராசஸ்லாம் இன்னைக்கு சூப்பராக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மன நிம்மதியும் நிறைவும் ஏற்படுகின்ற, மனோபலம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். இன்று எடுக்கக்கூடிய விஷயங்களில் வெற்றிகளை சந்திப்பீர்கள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அதுவும் காத்தால 11 மணிக்குள்ளார ஒரு நற்செய்தி வரும். உங்களுடைய வியாபார விஷயமாகவோ அல்லது முன்னோர்களின் சொத்து சம்பந்தமாகவோ நற்செய்திகள் உங்க மனசுல இனம் புரியாத சந்தோஷத்தை ஏற்படுத்தும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வேலை சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சிகள்ல புதிய வேலை வாய்ப்பில் சேருவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். புதிய வேலையில ஆல்ரெடி சேர்ந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பொறுப்புகள் கூடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும், வருமான அதிகரிப்பு ஏற்படும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வார்த்தைகளினால் எதிரிகளை அடையாளப்படுத்தி எதிரிகளிடம் உங்களுக்கு காரிய சாதுரியத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இதனால உங்களுக்கு இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகும். பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு அறிவுபூர்வமான பேச்சுக்களின் மூலமாக வெற்றிகள் கிடைத்து தொழில் விருத்தி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ரிஷப ராசி. விரயஸ்தானத்துல சந்திரன் இருக்காரு. காலை 10:30 மணி வரைக்கும், 10:45 மணி வரைக்கும் கேதுவின் நட்சத்திர சாரம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரனின் நட்சத்திர சாரத்துல டிராவல் பண்றாரு. இதனால உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரித்து உங்களுக்கு கடல் கடந்த தொடர்புகள் மூலமான ஆதாயத்தை பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். வெளியூர்லயோ வெளிநாட்டிலேயோ இருக்கக்கூடிய நபர்கள் தொடர்பு கொண்டு உங்களை பெருமைப்படுத்தி பேசுவார்கள். உங்களுக்கு உதவிகளை செய்வதற்கு தயாராக இருப்பார்கள். நீண்ட நாட்களாக வரவேண்டிய பண பாக்கிகள் வசூலாகும். அதே சமயம் கடன் பிரச்சனைகளையும் முடிவுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக மேன்மை சம்பந்தமாக எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுத்தும். உங்க ஹையர் அபிஷியல்ஸ் உங்களை கூப்பிட்டு நீங்க எந்த ஊருக்கு போயிட்டு வாங்க, அந்த நாட்டுக்கு போயிட்டு வாங்கன்ட்டு ஒரு 2-3 டிராவல் ஐட்டினரி கொடுப்பாங்க. இந்த டிராவல் ஐட்டினரி உங்களுக்கு புதிய உத்வேகத்தை தரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும். சுக அதிகரிப்பு ஏற்படும். அதாவது சோம்பல் தன்மையோட செயல்படுவீங்க. ஆனா இந்த ஐட்டினரி கிடைச்சதுக்கு அப்புறம் சுறுசுறுப்போடு செயல்படுவீர்கள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் ஏற்பட்டாலும் அதனால பாதிப்புகள் இருக்காது, கவலைகள் இருக்காது. ஆனா மனசுல ஒரு விதமான தடுமாற்றம் இருக்கும். ஏதோ ஒரு விஷயத்தை நினைச்சு கவலைப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பா வாழ்க்கை துணை அல்லது உங்களுடைய உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்களில் கவலைகள் இருக்கும். கடன் சார்ந்த விஷயங்கள் சற்று மன சஞ்சலத்தை ஏற்படுத்தினாலும் பெருசா பாதிப்பு இருக்காது. நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. குழந்தைகள் விஷயத்தில் நற்செய்திகள் வரும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துவீர்கள். கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும். கடன் மட்டும் இல்லாம உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலும் இருந்த தடங்கல்கள் விலகும். ஓரளவுக்கு செலவுகள் ஏற்பட்டு அதனால மன நிம்மதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மிதுன ராசி.
லாபஸ்தானத்துல சந்திரன் தேய்பிரை சந்திரனாக இருந்தாலும் பொதுவா லாபஸ்தானத்துல சந்திரன் இருந்து அந்த லாபஸ்தானாதிபதி நீச்ச பங்கமாக இருக்காரு 2ஆம் இடத்துல. அதனால கலைத்துறை நண்பர்களுக்கும், மீடியா தொழில் செய்பவர்களுக்கும், பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கும், கேட்டரிங் சம்பந்தப்பட்ட தொழில் பண்றவங்க, சாப்பாடு சம்பந்தப்பட்ட தொழில் பண்றவங்களுக்கெல்லாம் வருமான அதிகரிப்பு, லாபம் அதிகரிப்பு போன்ற விஷயங்களால் சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகள் மற்றும் படிப்பு சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு இன்று வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வருமானத்தை ஏற்படுத்துவதன் காரணமாக குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வாக்பலிதம் ஏற்படுகின்ற நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வார்த்தைகளால் உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றிக் கொள்வதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வார்த்தைகள் மட்டும் இல்லாம உங்களுடைய குடும்பத்தினரும் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க. மூத்த சகோதரர் உங்களுக்கு ஆலோசனை சொல்லி உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்துவாரு. வியாபாரத்துல உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு குடும்பத்தினரின் ஒத்துழைப்பின் மூலமாக உங்களுடைய கௌரவம் பாதிக்கப்படாமல் பாதுகாக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. பண விவகாரங்கள்ல இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். எதிரிகள் சார்ந்த விஷயங்கள்ல குடும்ப எதிரிகள் அல்லது உங்களுடைய தனிப்பட்ட எதிரிகளை வார்த்தைகளை கொண்டு வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குறிப்பா உங்களுடைய நண்பர்கள், சக பணியாளர்கள் விஷயத்தில் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படும். சக பணியாளர்களின் ஒத்துழைப்பின் மூலமாக உங்களுடைய கௌரவம் பாதிக்கப்படாமல் பாதுகாக்கப்படுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கடக ராசி. ராசிநாதன் தசமஸ்தானத்துல தசமஸ்தானாதிபதி ராசியில இருக்காரு. அதனால நீச்சபங்க பலனை பெறுகிறார். ராசி தசமஸ்தானாதிபதி பூர்வ புண்ணியாதிபதியும் நீச்ச பங்கமாகிறதுனால உங்களுக்கு முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைப்பதன் மூலமாக குழந்தை பாக்கியம், வம்ச விருத்தி, வியாபார மேன்மை, படிப்பில் ஆர்வம் அதிகரித்தல், படிப்பில் சாதனை செய்தல் போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகளுடைய செயல்பாடுகள் அல்லது குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி எடுக்கும் முடிவுகள் அவர்களுக்கு புதிய உறவை ஏற்படுத்தி கொடுப்பதற்கோ அல்லது புதிய குடும்பத்தை ஏற்படுத்தி கொடுப்பதற்கோ வாய்ப்புகள் ஏற்படும். குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் நற்செய்திகள் வரும். இளம் வயது ஆண் பெண்கள் உங்களுக்கு குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்களுடைய திருமண விஷயத்துல முன்னேற்றம் ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய வியாபாரத்துல, உங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கு. திடீர் வெற்றிகள் ஏற்படுகின்ற சாதகமான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நிலம் சார்ந்த விஷயங்கள், தாயாரின் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள், நிலம் சார்ந்த கடன் சார்ந்த விஷயங்கள்லாம் இன்னைக்கு அமோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பா பூமி தொடர்பான விஷயத்தில் உங்களுக்கு நற்செய்திகள் வரும். பூமியை விற்கிறதுக்கோ வாங்குறதுக்கோ முயற்சி எடுத்தீங்கன்னா நீங்க வித்தாலும் சரி, ஏன்னா உங்க தனிப்பட்ட ஜாதகம் மாறுபடும். அதனால விற்கிறதுக்கு முயற்சி பண்ணாலும் அதனால பண வருமானம் ஏற்படும். வாங்கறதுக்கு முயற்சி பண்ணாலும் அதனாலும் பணம் வருமானம், லாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகள்ல எடுத்த முயற்சிகளுக்கு வெற்றிகள் கிடைப்பதன் மூலமாக எதிரிகள் அடங்கி இருப்பார்கள். உங்களுடைய தொழில் முயற்சி, வியாபார முயற்சிக்கு சக பணியாளர்கள் அல்லது நண்பர்கள் அல்லது பெரிய மனிதர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். இதனால உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். அரசியல் துறை சார்ந்தவரோ அல்லது அரசு பதவியில் இருக்கிறவரோ உங்களுடைய வியாபார முதலீட்டுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வரும். குழந்தைகளுடைய செயல்பாடுகள் குடும்ப கௌரவத்தை காப்பாற்றக்கூடிய வகையில் இருக்கு. மூத்த சகோதர சகோதரிகளின் ஆலோசனை உங்களுக்கு வருமானத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய யோகமான நாள். சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இன்று ஏதோ ஒரு விஷயத்தை நினைச்சு மனசுல குழப்பத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கும். வேலை சம்பந்தமாகவோ அல்லது குழந்தைகள் சம்பந்தமாகவோ அல்லது உங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயங்களிலோ ஏதோ ஒரு விஷயத்துக்கு மனசுல குழப்பம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. மனசு மட்டும் இல்லாம உங்களுடைய ஆரோக்கிய விஷயமும் சற்று தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய நீண்ட நாள் கடன்கள் அடைபடுவதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். அதாவது அந்த கடன் அடைக்கிறதுக்கு முடியாம கடன் வாங்கி புதிய கடன் வாங்கி 2வது கடன் அடைப்பீங்க. அதனால கொஞ்சம் பொறுமையா செயல்படுங்க. வீணா கடனை அதிகப்படுத்திக்கிறதுக்கு முயற்சி செய்யாதீங்க. இன்று குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நற்செய்திகள் வரும். குழந்தைகளுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காலை 11 மணி வரைக்கும் உங்களுக்கு மனசுல ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆனா அதுக்கப்புறம்
உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகள்ல சில மாற்றங்களை உருவாக்குவீர்கள். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்புக்காக அலைச்சலை சந்திப்பீர்கள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காலை 11 மணிக்கு மேல நீங்க எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பண விவகாரங்களில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். அதே சமயம் இளைய சகோதர சகோதரிகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்களை களைவதற்கு முயற்சி எடுப்பீங்க. அவங்க கிட்ட கொடுத்திருந்த பணத்தை அவங்களே திருப்பி கொடுப்பதன் மூலமாக உங்களுக்குள்ள இருந்த மனவேற்றுமைகள் விலகுவதற்கு வாய்ப்பு இருக்கு. நீங்களும் அந்த இடத்த கொஞ்சம் விட்டு கொடுத்து போறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ரொம்ப கராரா கலெக்ஷன் ஏஜென்ட் மாதிரி பணத்தை கலெக்ட் பண்ணாதீங்க. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தனிப்பட்ட வெறுப்புகளினால் ஏற்பட்ட மனக்குழப்பங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. வேலை சம்பந்தமாக, அரசியல் துறை சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சிகளுக்கு மனசுல இனம் புரியாத குழப்பம் அதிகரிக்கும். தடுமாற்றம் ஏற்படும். வீண் செலவுகள், வீண் அலைச்சல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கன்னி ராசி, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். அதனால வார்த்தைகளில் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முன்கோபத்துல வார்த்தையை விட்டுட்டு அதுக்கப்புறம் சிக்கல் அதிகரிக்குதுன்னு புலம்பி பிரயோஜனம் இல்லை. ஏன்னா 2ஆம் இடத்திற்கு செவ்வாய், குரு மற்றும் சந்திரனின் பார்வைங்கிறதுனால தவறான வார்த்தை பிரயோகம் உங்களுக்கு நட்பு வட்டத்தில் உறவுகளை பாதிக்கக்கூடிய வகையில செயல்பாடுகள் இருக்கும். அது உறவினர்களாகவும் இருக்கலாம் அல்லது நட்புகளாகவும் இருக்கலாம். அதனால இன்னைக்கு யாராவது ஒருத்தர்கிட்ட பகைமை உணர்வுடன் சண்டை போடக்கூடிய சூழ்நிலை இருக்கும். நீங்களும் சண்டை போடுவீங்க, அவங்களும் சண்டை போடுவாங்க. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சக பணியாளர்கள் அல்லது சக நண்பர்களின் ஒத்துழைப்பு ஆதாயத்தை ஏற்படுத்தினாலும் உங்களுடைய குடும்பத்துல அவர்களை பற்றியோ அல்லது உங்களுடைய நட்பை பற்றியோ தவறான விமர்சனங்களுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சில உறவுகளும் இன்று உங்களுக்கு விமர்சனத்தை ஏற்படுத்துவார்கள். அதனால குடும்பத்துல மனச்சங்கடங்கள் அதிகரிக்கும். முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றமான நாள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன்பிறப்புகளுடன் மனஸ்தாபம் ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கஸ்டமர்ஸ் கிட்டயோ இல்ல உங்களுடைய சப்ளையர்ஸ் கிட்டயோ நீங்க கொடுத்த பணத்துக்கு ரசீது இல்லாததுனால திருப்பி கொடுத்த பணத்தையும் திருப்பி கொடுக்குற மாதிரி இருக்கும். இதனால உங்களுக்கு மன அழுத்தம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். பண விரயம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகளுடன் இன்று மனஸ்தாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முன்கோபம் அதிகரிப்பின் காரணமாக நீங்க தவறான வார்த்தை பிரயோகத்தை வெளிப்படுத்துவீர்கள். குறிப்பா உங்களுடைய தொழில்முறை நண்பர்கள் அல்லது தொழில்முறை எதிரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இன்னைக்கு அதிகமா வார்த்தைகளை விரயமாக்குறதை தவிர்ப்பது நல்லது. துலாம் ராசி, தசமஸ்தானாதிபதி 7ஆம் வீட்டதிபதி பரிவர்த்தனை பெற்று 7ஆம் வீட்டதிபதிக்கு நீச்சபங்க யோகத்தை கொடுப்பதன் மூலமாக வாழ்க்கை துணையின் வளர்ச்சி உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். தொழில் முறையில இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகும். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும். உங்க பேர்ல மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சக பணியாளர்கள் மத்தியில உங்களை பத்தி உங்க மேனேஜ்மெண்ட் ரொம்ப பெருமையா பேசுவாங்க. உங்க ஜெனரல் மேனேஜரோ இல்ல டைரக்டரோ உங்களை பத்தி பெருமையா பேசுவதன் மூலமாக மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இளம் வயது ஆண் பெண்களுக்கு திருமண யோகம் கைகூடும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பதட்டமான சூழ்நிலையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். நண்பர்கள், வாழ்க்கை துணை மற்றும் சக பணியாளர்கள் உங்களுக்கு உண்டான சந்தோஷமான செய்தியை கொடுப்பதன் மூலமாக மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மனசில் இருந்த கோபம், வன்மம்லாம் குறையறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக உங்களுடைய மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறுவதற்கும் உங்களுக்கு வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வருமான அதிகரிப்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. திடீர் அதிர்ஷ்ட பணத்தின் மூலமாக பண தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். குடும்பத்தில் இருக்கும் குழப்பங்கள் நிவர்த்தியாகும். தந்தையின் மூலமாக உதவிகள் கிடைக்கும் வாய்ப்பு ஏற்படும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற நல்ல நாளாக இருக்கும். ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். நிலம், வீடு சார்ந்த விஷயங்களில் முடிவுகள் சாதகமான பலன்கள் ஏற்படுத்தும். புதிய முடிவுகள் காரணமாக சொத்து சேர்க்கை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சமூக அந்தஸ்து உயர்வதற்கும் வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள். விருச்சிக ராசி, 6ஆம் இடத்துல தேய்பிறை சந்திரன் இருக்கிறதுனால இன்னைக்கு அபவாத பெயர்ல சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அபவாத பெயர்னா செய்யாத தப்புக்கு குற்றச்சாட்டு சுமக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த செய்யாத தப்பு, யாரோ பண்ணின தப்புக்கு நீங்க தண்டனை சுமக்கிற மாதிரி, நீங்க சிலுவை சுமக்கிற மாதிரி இருக்கும். அதனால அடுத்தவங்களுடைய விஷயத்துல தலையிடாதீங்க. அடுத்தவங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறது, அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்றதெல்லாம் இன்னைக்கு தவிர்க்கிறது நல்லது. தந்தை வழியில இருந்து வந்த
மன வேற்றுமைகள் விலகுவதற்கும் மருத்துவ செலவுகள் குறைவதற்கும் உண்டான வாய்ப்பு ஏற்படும். செலவுகள் குறைகின்ற நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகுவதன் மூலமாக குடும்பத்தில் சுப விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும். பணவரவின் மூலமாக குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் கடன் பிரச்சனைகள் தீர்வதன் மூலமாக குடும்ப நிம்மதி அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தேவையில்லாத சில விஷயங்களை நினைச்சு மனக்கவலை பண்றதுக்கு உண்டான சூழ்நிலை. வேலை விஷயமா, தொழில் விஷயமா, சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு ஆதாயத்தை ஏற்படுத்தும். அதனால அபிஷியல் பிரச்சனைகள் சொல்யூஷனை சந்திக்கும். அதே சமயம் உங்களுடைய கடந்த கால கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். அதற்கு உண்டான பண தேவைகள் பூர்த்தியாகும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். கடன் அடைச்சாலே செல்வாக்கு தாங்க. பேங்க்ல போய் கடன் அடைச்சு பாருங்க, அந்த மேனேஜர் உங்களை தலையில வச்சு கொண்டாடுவாரு. ஏன்னா அவங்களுக்கும் அது பேர்டன், உங்களுக்கும் அது சங்கடம். அதனால சங்கடத்தை குறைக்கிறதுனால மன நிம்மதி ஏற்படும். உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் அல்லது உங்களுடைய சக பணியாளர்கள் அல்லது உங்களுடைய உடன்பிறப்புகள் இவர்களால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும். அலுவலக ரீதியாக உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். கலைத்துறை நண்பர்களுக்கு புதிய பொறுப்புகள் கூடுகின்ற யோகமான நாள். தனுசு ராசி. இன்று உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள், உங்க பையனுக்கோ பொண்ணுக்கோ திருமண வயசா இருந்தா திருமண விஷயத்துக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் செலவுகளை ஏற்படுத்தும். படிக்கிற குழந்தைங்களா இருந்தா மேல் படிப்புக்காக வெளியூர் பிரயாணங்களை ஏற்படுத்துவார்கள். அதற்கு உண்டான செலவுகள் ஏற்படுறதுக்கு இந்த விசா ப்ராசஸ், ஃபீஸு, ஏர் டிக்கெட்டு, மற்ற செலவுகள் எல்லாம் இன்னைக்கு அதிகமாகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் உடன்பிறப்புகளின் தேவைகளையும் பூர்த்தி செய்வீர்கள். உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் அவர்களின் ஆரோக்கிய விஷயத்துல மருத்துவ தேவைகள் இருந்ததுன்னா அதனால உங்களுக்கு பண தேவைகள் பூர்த்தியாகும். நீங்க பணத்தை கொடுத்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க. அதனால உங்களுக்கு இதனால வரை இருந்து வந்த ஒரு வேற்றுமைத்தன்மை விலகி ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கும். குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். பிரிந்த குடும்பம் ஒன்று சேருவதற்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காலை 11 மணி வரைக்கும் மனசுல விரக்தி மனப்பான்மை இருக்கும். அதுக்கப்புறமா 11 மணிக்கு மேல உங்களை யாரு வீட்டை விட்டு பிரிச்சு வச்சாங்களோ அவர்களே உங்களை வீட்டோடு இணைத்துக் கொள்வதற்கு முயற்சி எடுப்பாங்க. ஸோ குடும்ப ஒற்றுமை ஏற்படுறதுனால மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த குடும்ப ஒற்றுமையின் போது உங்களுக்கு அதீத பணச்செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால பண தேவைகளை அதிகப்படுத்திக் கொள்வது நல்லது. கடந்த காலத்தில் நீங்க செஞ்ச தவறுகளை குத்தி காட்டி பேசினாங்கன்னா இன்னைக்கு கோபத்தில் வார்த்தையை விட்டுட்டு சங்கடப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. இன்று முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காலை 11 மணிக்கு மேலதாங்க உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பம். அதனால உங்களுக்கு அதுவரை பொறுமையா இருக்கிறது நல்லது. செல்வாக்கு அதிகரிக்கும். பெரிய மனிதர்களின் பாராட்டை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த பாராட்டை அடையறதுக்காக, பாராட்டை பெறுவதற்காக நீங்க அவங்க வீட்டுக்கு லோல்படாத பாடுபடணும், நாயா அலைய வேண்டியது இருக்கும். அதனால அவர்கள் மனமிறங்கி உங்களை பாராட்டுவார்கள். அதாவது உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பாராட்ட கூட நீங்க கஷ்டப்பட்டு தான் இன்னைக்கு பெற வேண்டியது இருக்கு. அதனால பொறுமை மிக அவசியம். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தந்தை வழியில இருந்த மனஸ்தாபங்கள் விலகிறதுக்குண்டான சூழ்நிலை ஏற்படும். தந்தையின் ஆரோக்கியம் சார்ந்த செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ஹாஸ்பிட்டல், வீடு அப்படின்ட்டு அலைச்சலை சந்திப்பீர்கள். உடல் ஆரோக்கியத்தினால், உங்களுடைய தந்தையின் உடல் ஆரோக்கியத்தினால் உங்களுக்கு நேர விரயம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். மகர ராசி. இன்று உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்துல சற்று கவனமா இருந்துக்கோங்க. உங்களுடைய ஆரோக்கியம், தாயாரின் ஆரோக்கியம், வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம், வாழ்க்கை துணையின் பெற்றோரின் ஆரோக்கியம், அதாவது வாழ்க்கை துணையின் தாயாரின் ஆரோக்கியம், நீங்க, உங்க கணவர் இல்ல மனைவி, உங்களுடைய அம்மா, உங்க மாமியார், இவங்க 4 பேர்த்தோட ஆரோக்கியத்திலும் சங்கடம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையா இருந்துக்கோங்க. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகளுக்காக நேர விரயத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையில இருப்பீங்க. அதாவது அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறாங்கிற பேர்ல நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு நேர விரயத்தை ஏற்படுத்தும். அதை உங்களுடைய எதிரிகள், மறைமுக எதிரிகள் சாதகமாக பயன்படுத்தி கொள்வார்கள். அதனால இன்னைக்கு எந்த விஷயத்துக்காகவும் அலைச்சலை தவிர்ப்பது நல்லது. மத்தியானத்துக்கு மேல உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் சில தேவையற்ற விமர்சனங்களுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். மனசுல இனம் புரியாத கோபம் அல்லது வருத்தம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனச்சலனம் அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றமான நாள்.
உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது உங்களுடைய தாயாருடன் மனஸ்தாபம் அல்லது முன்கோபத்தின் காரணமாக தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்க ஆரோக்கிய விஷயத்துல கடந்த காலத்தில் இருந்த ஸ்கின் இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருந்ததுன்னா அது மறுபடியும் தாக்கத்தை ஏற்படுத்தும். அது சம்பந்தமான மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய நிலம் சார்ந்த விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது நிலத்தில் யாராவது ஒருத்தர் ஒரு அடி எக்ஸஸா இடத்த எடுத்து ஆக்கிரமிச்சிருப்பாங்க. இல்லாட்டி உங்க இடத்துல அவங்க பண்றதுக்கு பதிலாக நீங்க அவங்க இடத்துல ஒரு அடி அடிஷ்னலா ஆக்கிரமிச்சிருக்கிற மாதிரி சூழ்நிலை வரும். அல்லது உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்களில் பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் உங்களுக்கு செலவுகளை அதிகப்படுத்துமே அன்றி செலவுகளை குறைக்காது. அதனால ஏதாவது புதிய விஷயம் பண்றதா இருந்தா இன்னைக்கு தவிர்ப்பது நல்லது. அலைச்சல் அதிகரிக்கும். கும்ப ராசி, இன்று உங்களுக்கு பணபலம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சந்தோஷகரமான நாள். வருமான அதிகரிப்பு ஏற்படும். கடன் பிரச்சனைகள் சற்று அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் அதனால பாதிப்புகள் இருக்காது. உங்களுடைய எதிரிகளின் செயல்பாடுகளில் நீங்கள் மாற்றத்தை ஏற்படுத்துவீர்கள். அவர்கள் உங்களிடம் நட்பு பாராட்டுவார்கள். அலுவலக ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். தந்தை வழியில ஏற்பட்ட மனஸ்தாபத்தை களைவதற்கு முயற்சி எடுப்பீங்க. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய எந்த ஒரு விஷயமும் செலவுகளை ஏற்படுத்தும். ஆனா வருமானம் வந்தாதாங்க செலவு ஏற்படும். இன்னைக்கு உங்களுக்கு வருமானம் இருக்கு, சந்தோஷம் இருக்கு, பணபலம் அதிகரிக்கும். உங்களுடைய கடனை அடைப்பதன் மூலமாக மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா மனசுக்குள்ளார ஒரு தாபம் அல்லது ஒரு வருத்தம் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அது உங்களுடைய உறவுகளின் செயல்பாடுகளினால் வரக்கூடிய தடுமாற்றமாக இருக்கும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உடன்பிறப்புகள் உங்களுக்கு ஆலோசனைகளை கொடுத்து உதவியும் செய்வார்கள். அதனால உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்கள், பதவி உயர்வு சார்ந்த விஷயங்கள்ல மேல் அதிகாரிகளும் பாராட்டியும் ஒத்துழைப்பையும் நல்குவார்கள். இதனால உங்களுக்கு மன நிறைவு ஏற்படும். குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள், வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்று உங்களுக்கு தடைப்பட்ட பணவரவில் தடுமாற்றங்களின்றி வருமானம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் முறையில வருமானம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அரசாங்க வகையில உங்களுக்கு தொழிலுக்கு உண்டான உதவிகள் கிடைக்கும் வாய்ப்பு ஏற்படும். ஆனா அதே சமயம் 6ஆம் இடத்துல செவ்வாய் நீச்ச பங்கமாகி இருக்கிறதுனால உங்க ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்களும் நிவர்த்தியாகும். நீண்ட நாட்களாக உங்களுக்கு கடன் பிரச்சனை இருந்தது அல்லது எதிரிகள் பிரச்சனை இருந்ததுன்னா அந்த பிரச்சனைகள்லாம் தீர்க்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதனால உங்களுக்கு மன நிறைவும் சந்தோஷமும் ஏற்படும். மீன ராசி, குடும்பஸ்தானத்துல சந்திரன், அதனால குடும்பஸ்தானாதிபதி நீச்ச பங்கமாகி இருக்கிறதுனால வியாபாரத்துல அதிகமான பேச்சுக்களை பேசுவீர்கள். குடும்பத்திலையும் அதிகமான பேச்சுக்களை பேசுவீர்கள். உடன்பிறப்புகளுடன் இன்று மோதல் போக்கு இருந்தா கூட அது ஆக்கப்பூர்வமான மோதலாக இருக்கும். அதனால உங்களுக்கும் அவர்களுக்கும் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. குடும்பத்துல சில தேவையற்ற விமர்சனங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த விமர்சனம் சார்ந்த விஷயங்களில் நீங்க அதிகமா பதில் கொடுக்காம இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இளைய சகோதர சகோதரிகளின் ஆலோசனை உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார மேன்மை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வாழ்க்கை துணையின் பெற்றோரின் ஆரோக்கியத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். ஆனா ஏதாவது ஒரு விஷயத்துக்காக வெளியூர் பிரயாணம் ஏற்பட்டதுன்னா செலவுகளை தரக்கூடிய வகையில் இருக்கு. இன்று வியாபாரத்துல முக்கிய முடிவுகள் எடுக்கும் பொழுது நிதானத்துடன் செயல்படுங்கள். அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை சம்பந்தமாக அல்லது குடும்பம் சம்பந்தமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. பண வரவு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வியாபாரத்தில் தனலாபம் அதிகரிக்கும். கலைத்துறை நண்பர்களுக்கு வயதில் மூத்தவர்களால் ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்களின் உதவியின் மூலமாக ஓரளவுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். எதிரிகளுக்கு கொடுக்க வேண்டிய பண பாக்கிகள் நீங்களை செட்டில் பண்ணுவீங்க உங்கள் நண்பர்களின் உதவியை கொண்டு. அதனால உங்களுக்கும் நண்பர்களுக்கும் ஒரு புரிதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சக பணியாளர்களின் ஒத்துழைப்பும் திடீர் சஞ்சலத்தை ஏற்படுத்தினாலும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. இன்று நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் நீங்க தேவையில்லாத பேச்சுக்களை பேசி அல்லது குதர்க்க பேச்சுக்களை பேசி வரவேண்டிய நன்மைகளில் தாமதத்தை ஏற்படுத்துவீர்கள். அடுத்தவர்கள் விஷயத்தில் நிதானத்துடன் செயல்படுங்கள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை
பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.